أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, சீராவை நாம் ஏன் படிக்க வேண்டும், அதனை எப்படி படிக்க வேண்டும் என்பது. அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே தனிப்பட்ட மனிதர்களது அல்லது சமூகங்களது வரலாறுகள் என்பது முக்கியமானவைகள். அதிலும் குறிப்பாக நல்லவர்களின் வரலாறுகளை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் அதன் மூலம் படிப்பினைகளை அல்லது வழிகாட்டல்களை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் குர்ஆனை நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் வரலாறுகளை நிறைய குர்ஆன்ல சொல்றான். பலவிதமான வரலாறு, நல்லவர்களும் தான் கெட்டவர்களும் தான். குர்ஆன் எடுத்து பார்த்தால் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 3 உண்டு. இன்னொரு மாதிரி சொன்னா 30 ஜுசுல கிட்டத்தட்ட 10 ஜுசு அளவு வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே வரலாறுகளை தெரிந்து கொள்வது என்பது முக்கியமான ஒன்று வாழ்க்கையில். அதிலையும் குறிப்பாக எங்கட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வரலாறு அறிந்து கொள்வது என்பது ஏதோ தெரிந்து கொண்டால் நல்ல படிப்பினை என்பதை விட கிட்டத்தட்ட கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது மிகவுமே முக்கியமானது. நபியை பற்றி நாங்க நல்ல முறையில முழுமையாக ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் என்னென்றால், ஒன்று, அந்த நபியை நாங்க விரும்புறோம். அந்த நபியின் மீது நாங்க அளவு கடந்த அன்பை நாங்க வச்சுக்கிறோம். நாங்க விரும்பும் ஒரு மகா மனிதர் என்பதனால் அவரை பற்றி தெரிந்து கொள்றது. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த நபி நாங்க பின்பற்றப்பட வேண்டியவர். அல்லாஹ்வே சொல்றான், அவரது வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறதா, அழகான முன்மாதிரி இருக்கிறதா. எனவே அவருடைய வாழ்க்கையை எந்த அளவு நாங்க அறிந்தே தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவு தான் அதிலிருந்து எங்களுக்கு முன்மாதிரிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சீரா என்றாலே, இன்றைக்கு பொதுவா சீரா என்பது முஸ்லிம்கள் மத்தியில் நபிகளாரின் வரலாறை குறிக்கிறது. பொதுவா அரபு பதத்தில சீரா என்கிற பதம் ஒருவருடைய வாழ்க்கை முறை அல்லது ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு, நடத்தைகள் இதை குறிக்கிறது தான். ஆனா இன்றைக்கு பொதுவா முஸ்லிம்கள்ட்ட சீரா என்ற சொல்லே அருமை நபிகளாரின் வரலாறுக்கே உள்ள ஒரு சொல்லாக பரவலாக அறியப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்பது எந்த அளவு முக்கியம் என்றால், ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அல் உசூல் ஸலாஸான்னு ஒரு சின்ன கிதாப் எழுதியிருக்கிறார். 3 அடிப்படைகள் சொல்லி, அதாவது பிரதானமாக அடிப்படையாக ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள். அதுல ஒன்று, அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்வது. அல்லாஹுவை பற்றி எந்த அளவு அறிகிறோமோ அந்த அறிவோ அந்த அளவுக்கு அவனது மகத்துவம், அவனை பற்றிய கண்ணியம், அவனை பற்றிய ஈமானின் உறுதி எல்லாம் அதிகமாகும். எனவே முதலாவது அல்லாஹுவை பற்றி சரியா தெரிஞ்சிடும். சரியாக தெரியாவிட்டால் பிழையான செய்திகளால வழிதவறி வைத்திடலாம். சரியா செஞ்சுட்டா இதுதான் சரின்னு புரிஞ்சு கொள்ளலாம். எனவே அல்லாஹுவை பற்றி அறியுது. அடுத்தது, இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு அறிவு இருக்கணும். வேதம், குர்ஆன்,
இந்த மார்க்கம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது நபிகளாரை பற்றி அறிவது 3 அடிப்படைகளில் ஒன்று என்று சொல்லும் அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையின் சம்பவங்கள் என்பது அங்கும் இங்குமாக பலது எங்களுக்கு பொதுவா தெரியும். ஏன்னா எந்த ஒரு இடத்திலையும் ஒரு சட்டத்தை விளங்கப்படுத்தும் பொழுதும் தான், அல்லது பண்பாடுகள் குணங்களை பத்தி பேசும் பொழுதும் தான், அந்த பயான்கள்ல அந்த பாடங்கள்ல பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதை பத்தி அல்லது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி மேற்கோள் காட்டுவாங்க. அப்படி நபிகளாரின் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் நாங்கள் அங்குமிங்குமாக கேட்டிருக்கிறோம். யுத்தம் சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, சமூகம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல், தடுவா, இப்படி எல்லாத்திலையும் அங்குமிங்குமாக பல சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும் தான். ஆனாலும் நாங்க அந்த ஒரு முழுமையாக ஆதாரபூர்வமாக, அடுத்தது தெளிவாக ஒரு ஒழுங்குமுறையின் படிக்க நாங்க அறிஞ்சிருக்கிறது கேட்டால் மிச்சமே நாங்க அதுல பழகினமாத்தான் இருக்கிறோம். 63 வருடம் நபிகளார் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. அதுலயும் அவங்களோட கடைசி 23 வருடம் நுபுவத்துடைய நபியாக இருந்து கடைசியாக இருந்த காலம், அந்த நீண்ட அந்த வரலாறில் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஒரு சின்ன மிக சொற்பமான ஒரு தொகை தான் எங்களுக்கு நபியை பத்தி தெரியும். அந்த ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். உண்மையிலே இப்ப அண்மை காலத்தில் ஏற்பட்ட ஒரு இஸ்லாமிய எழுச்சிதுவமே, இஸ்லாம் விஷயத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு தெளிவு, குர்ஆன் சுன்னா படிக்க நடக்கணும் என்கிறதும், நாங்க மார்க்கத்தை விளங்கணும் என்கிறதும், ஆதாரம் இல்லாதவைகளை நம்ப முடியாது என்ற மாதிரி அந்த இதுகள்ல ஆதாரமானதை தேடி எடுக்கணும் என்கிற பின்னணியில அண்மை காலத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு தெளிவு இருக்குது. அதுக்கு பின்னால முஸ்லிம்கள் மத்தியில இந்த சீராவை பற்றிய கவனமும் முன்னைய விட கூடுதலாயிருக்கு. ஏன்னா முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, எங்களுக்கு தெரியும். அதாவது முஸ்லிம்கள் இந்த அவுலியாக்களையும் அவுலியாக்களோட கராமத்துகளையும் பேசுறது தான் அதிகம். அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களை பற்றியும் அவர்களுக்கு நடந்ததாக சொல்லப்படும், அது சரியா பிழையா, மார்க்கத்து படிக்க நடக்க ஏழுமா ஏழாதா, உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவைகளை நிறைய பேசுவதும் அவைகளை பயான்கள்ல சொல்றதும் அதை வச்சு ஆச்சரியப்படுறதும் தான் நிறைய காலம் கழித்தாங்க எங்க முஸ்லீம்கள். நபிகளாரின் வரலாறுகளை ஆதாரபூர்வமாக எடுத்து நபீட வரலாறு படிக்கணும் என்கிற அந்த இது குறைவா இருந்துச்சு ஒரு காலத்தில். உண்மையில நல்லா குறைவா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. இப்ப சாதாரணமா நபீட வரலாறு படிக்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு ஆர்வம் முஸ்லிம்கள் மத்தியில வந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். புதுசாக குறிப்பா தற்காலத்து இப்ப இருக்கிற இந்த சந்ததி இருக்கிறாங்களே, புதிய ஜெனரேஷன், இவங்க அதுல அச்சும் ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நாங்க படிக்கிறதுன்றது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்றை படிக்கிறது தானே. ஏன்னா நபியை பற்றி படிக்கும் பொழுது குர்ஆனை பற்றியும் படிப்போம். நபியை பற்றி படிக்கும் பொழுது அந்த ஜீலு சீராடு சொல்லுவாங்களே, படிப்பது நபியின் வரலாறு தான். ஆனால் நபி வாழ்ந்த காலத்தில் இருந்தார்களே, அந்த சீராவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், சீராவின் ஜெனரேஷன் சொல்லுவோமே, இந்த சீரா அந்த நபி வாழும் பொழுது வாழ்ந்த மக்கள், அவங்கள பத்தியும் நாங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை தான் இங்க வரப்போகுது. அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த குறிப்பாக நல்லவர்கள், சஹாபாக்கள், இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள், அவங்கள பத்தியும் நாங்க அறிந்து கொள்வோம். எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு தெளிவான அறிவு எடுக்கிறதுக்கு உள்ள தேவை எங்களுக்கு மிச்சமா இருக்குது. இன்றைக்கு நாங்க அதுல ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு, அதாவது திட்டமிட்ட ஒரு ஈடுபாடு நாங்க பெருசா அதுல காட்டாட்டியும், உலகத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி பொதுவாக நிறைய தேடப்படுது, பேசப்படுது, எழுதப்படுது, நாங்க பார்க்கலாம். கூகுள் போன்ற இதுகள்ல, நெட்டுகள்ல தனி மனிதர்களில் அவர்களுடைய தகவல்களை பற்றி தேடப்படுபவர்கள்ல
மிக அதிகமாக தேடுபடுபவர்கள் ஒருத்தர் தான் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பத்தி நிறைய சர்ச் பண்றாங்க, அவரை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்காக. அதே மாதிரி நபிகளாரை பற்றி நிறைய எழுதுறாங்க. பல கோணங்களில், பல வடிவங்களில் அல்லது பல பின்னணிகளை வைத்து நபிகளாரை பத்தி எழுதுறத நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய இந்த தேடல் இப்ப இன்றைய காலத்து உலகத்துல உண்மையிலே கூடித்தான் இருக்கு. அதுல ஒன்று முஸ்லிம்கள் படிக்கிறாங்க தான். முஸ்லிம்கள் படிக்கிறதுக்கு காரணம் என்னாண்டா, ஒன்று நபியோடு இருக்கிற அன்பு, அவரை பின்பற்றணும் என்கிற ஆர்வம், அடுத்தது நபியை பற்றி சொல்லப்படும் அபத்தங்கள், குற்றச்சாட்டுகள், அதுக்கு பதில் சொல்லணும் என்கிற அந்த ஆசை. நபியுடைய அந்த தூய்மையான அந்த வரலாறை பாதுகாக்கணும், அதுக்கு மாசு வரக்கூடாது, அது அழுக்குப்படுத்தப்படக்கூடாது என்பதற்கு நபியை பற்றி இப்படியெல்லாம் குத்தம் சொல்றாங்களே, அவதூறுகளை சொல்லுகிறார்களே, என்ன செய்திங்கிறதை தேடி பிடித்து அதற்கு மறுப்பு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அப்ப முஸ்லிம்கள் நபியின் மீது அன்பினால் தேடுகிறார்கள், அதை பின்பற்ற வேண்டும் என்று. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இருந்து இடையில வரும் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல அவங்க தேடுறாங்க. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், நிறைய முஸ்லிம் அல்லாதவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி தேடுறாங்க தான், நிறைய வாசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கிறாங்க இந்த உண்மையிலே முஹம்மது என்பவர் யார். ஏன்னா இஸ்லாத்தின் எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிழையாகத்தானே சித்தரிக்கிறது, பயங்கரவாதியாக அல்லது யுத்த வெறி பிடித்தவராக அல்லது இப்படி அப்படின்னு பல பிழைகளை சொல்வது. அந்த நேரத்தில் அந்த முஸ்லிம் அல்லாதவர்களில் ஒரு நடுநிலை போக்கு உள்ளவங்க, இவரை பத்தி தெரியாதவங்க, இவரை பத்தி இவ்வளவு சொல்றாங்களே, நாங்களும் இவரை பத்தி படிச்சு பார்ப்போம், என்னாட்டு நாங்க தேடுவோம் அப்படின்னு தேடக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேடுறாங்க, இவரை பத்தி இவ்வளவு சொல்றாங்களே, முஸ்லிம்கள் இவ்வளவு மதிக்கும் பொழுது இவங்க இப்படி குத்தம் சொல்றாங்களே, உண்மையிலே இவர் யாரு அப்படின்னு தேடுறாங்க. அப்படி தேடியவர்களே சில முஸ்லிம் அல்லாதவர்கள் நபியின் வரலாறு தேடி படிச்சு உண்மையை அதுல விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு அது நடக்குது. சரி, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க அறிந்து கொள்வதற்கான காரணங்கள்ல ஒன்றைனால் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் என்பது, ரசூலுல்லாஹ் ஒரு பரிபூரணமான மனிதன். மனிதர்களில் நபி அவர்கள் ஒரு பரிபூரணமான மனிதன். அடுத்தது நபியிட வாழ்க்கை இருக்குது, நபி எங்களுக்கு வாழ்ந்து காட்டின வாழ்க்கை, அதுவும் வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் சகல பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்க்கை. நபி குறைவில்லாத ஒரு பரிபூரணமான மனிதர், அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவரே. அந்த நபி வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது, அதே எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களோட வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு, சின்னது பெரியது எல்லாம். இஸ்லாம் அப்படித்தானே. உலகத்துல சில சித்தாந்தங்கள் அல்லது மார்க்கங்கள் சொல்லிக் கொண்டு வந்ததுல பெரிய பெரிய விஷயங்களை பேசியிருப்பாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு வழிகாட்டல் இருக்கா. இன்னும் சில சித்தாந்தங்களில், கோட்பாடுகளில் சின்ன விஷயங்களை பத்தி அலட்டி கொண்டு அதை பத்தி அல்லது அதை பத்தி விளங்கப்படுத்திக் கொண்டு பேசியிருப்பாங்க, முக்கியமான பெரிய செய்திகளை விட்டுருப்பாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி அல்லையே. மிகப்பெரிய விஷயத்தில் இருந்து ஆக சின்ன விஷயம் வரைக்குமே, எப்படி ஒரு மனிதன் தனது அன்றாட அந்த சாதாரண தேவைகளை செய்வது கூட, துப்புவது, உமிழ் நீரை துப்புறதுல இருந்து மலசல கூடத்துக்கு எப்படி போறது வாரதுல இருந்து, அந்த சின்னதுல இருந்து பெரிய விடயம் வரைக்கும், அரசியல், ஆட்சி, இப்படி எல்லா வரைக்குமே இஸ்லாம் பேசி இருக்கு. எனவே அந்த பரிபூரணமான ஒரு மனிதரின் வாழ்க்கையை படிக்கிறோம். வாழ்க்கையின் சகல அம்சங்களுக்குமான வழிகாட்டல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை நாம படிக்கிறோம். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்றாரு, பிரபலமான ஒரு அறிஞர், ஒரு வரலாறில் அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை இருக்குது, அவங்க பிறந்து வளர்ந்து நடந்து கொண்ட மாதிரி இப்படி எல்லாம், இந்த வாழ்க்கை ஒன்றை கிட்டத்தட்ட போதும் அந்த அவரு நபி என்பதற்கு ஆதாரம். ஒரு நபியால் தான் இவ்வளவு பரிபூரணமாக வாழலாம். நபி நபி என்பதற்கு குர்ஆன் ஆதாரம், அதுதான் அற்புதம். இவர் சொல்றார் என்னால் ஒரு விதத்தில் யோசித்தால் நபியின் வாழ்க்கையே போதும் இவர் நபி என்று நாங்க நம்புறது.
அந்த அளவு ஒரு அப்பலுக்கற்ற ஒரு தூய்மையான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நபியின் வரலாற படிக்கிறது, படிச்சு கொடுக்கிறது, அந்த தன்னை வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது என்பதுல சலப்புகள் என்று சொல்றோமே நாங்க, இந்த ஆரம்ப சிறந்த சந்ததிகளை சேர்ந்தவர்கள், நாங்கள் சிறந்த நூற்றாண்டுகள் சொல்லுவோம் அல்லது சிறந்த சந்ததிகள் சொல்லுவோமே. நம்ம லேசா சொன்னா சஹாபாக்கள், தாபீகள், தபஉ தாபீகள் என்ற அந்த சந்ததிகள் சிறந்த நூற்றாண்டுகளை சிறந்த சந்ததிகள் என்று நபியரால் போற்றப்பட்டவர்கள். அந்த செலவுகள்ல இந்த நபியுடைய வரலாறு மிச்சம் கவனப்படுத்தியிருக்கிறார். எந்த அளவுண்டால் அலி இப்னுல் ஹுசைன், அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் ஹுசைன் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அலி. ஹுசைன் மகன் அலி, ஹுசைன் பாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சஹாபி. ஹுசைனுக்கு மகன் இருந்தார் அலி, அவ அலியோட பேரன். அவர் சொல்றாரு, குன்னா நுஅல்லிமு மகாசியன் நபியி கமா நுஅல்லிமு சூரத மினல் குர்ஆன். நாங்க எங்கட பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு நாங்க படிச்சு கொடுப்போம். எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு கொடுப்போம் தெரியுமா? குர்ஆனின் ஒரு சூறாவை படித்து கொடுப்பதை போல. குர்ஆனை எந்த அளவு முக்கியத்துவமா கவனம் எடுத்து தெரிஞ்ச இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவோமோ அத மாதிரி நாங்க சொல்லுவோம். அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் எங்களுக்கு கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான முக்கியமான சஹாபி, அவரோட பேரன் இருக்கிறார். அவருடைய பேரன் இஸ்மாயில் இப்னு முஹம்மத். அவர் சொல்றாரு, எங்கட வாப்பா அப்படின்னா சஅத் இப்னு அபீ வக்காஸ்ட மகன் முஹம்மதுங்கிறவர். அவர் சொல்றாரு, கான அபி யுஅல்லிமுனா மகாசிய ரசூலில்லாஹ் வ யுஇத்துஹா அலைனா வ யகூலு ஹாதிஹி மஆசிரு ஆபாஇக்கும் ஃபலா துதையுஹா. எங்கட வாப்பா சஅத் இப்னு அபீ வக்காஸ் பேரன் சொல்றாரு, எங்கட வாப்பா எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வோட வரலாறுகளை எங்களுக்கு படிச்சு கொடுப்பாரு. அதுக்காக எல்லாம் ரெடியாக்கி தயாராகி அதுக்கு நேரம் எடுத்து எங்களுக்கு அது படிச்சு கொடுப்பாரு. படிச்சு கொடுத்துட்டு சொல்லுவாரு, இதுதான் உங்களது மூதாதையர்களின் வரலாறு, அதை வீணாக்காதீங்க. எனவே நபீட வரலாறு அவங்க அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எங்கள சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது, அதாவது குர்ஆனை மட்டும் படிச்சா அல்லது சட்ட திட்டங்களை படிச்சுட்டால் அல்லது ஹதீஸுகளை பாடமாக்கிட்டால் எல்லாம் முடிஞ்சின மாதிரி. அந்த உள்ளங்கள் அந்த இலகுவதற்கு சில வழிகள் இருக்கு. வெறுமனே இல்மும் சட்டங்களும் மாத்திரம் அதுக்கு போதாது. அமல் செய்யறதுக்கு இல்மு படிக்கணும், அது வேற விஷயம். பாருங்க, இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாரு, நான் எனக்கு விளங்குது இந்த ஃபிக்ஹ் ஹதீஸ்களை படிக்கிறது லா யகாது யக்ஃபி லஸலாஹில் கல்பி, அந்த உள்ளம் சீர்திருந்துறதுக்கு அது மட்டும் போதாது. இல்லா அன் யும்ஸஜ பிர்ரகாயிகி வன்னதரி ஃபீ சீரத்தி ஸலஃபி ஸாலிஹி, அந்த ஸலஃபு ஸாலிஹுடைய வரலாறுகளை படிக்கணும். அவங்களோட தியாகங்கள், அவங்களோட பக்குவங்கள், பேணுதல்கள், அர்ப்பணங்களை பத்தி படிக்கிறது உள்ளத்தை உருக்கும். அதுலயும் சொல்றாரு, வ அஸ்லஹு சீரத்தின் சீரத்து நபியினா, ஆக சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாறு, ஆக பொருத்தமான வாழ்க்கை வரலாறு எங்கட நபியிட வாழ்க்கை வரலாறு என்று சொல்றாரு. சரி, இவ்வளவு முக்கியத்துவமானது நபியுடைய வாழ்க்கை வரலாறு. நாங்க ஏன் நபியை பத்தி படிக்கணும் என்ற ஒரு கேள்வியை கொஞ்சம் விரிவா நாங்க கேட்டோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், ஒன்று, நபிகளாரை விரும்புவது கடமை, சும்மா இல்ல, அது கடமை. நாங்க நபியின் மீது அன்பு வைப்பது இருக்குதே, அது மார்க்கத்தில் ஒரு கடமை ஒன்று. நபியே சொல்லியிருக்கிறாங்க, நீ விரும்புகன்னு சொல்லி. எனவே அந்த அன்பு எங்களுக்கு எந்த அளவு சாத்தியமாகும் அல்லது அந்த அன்பு எங்களுக்கு எந்த அளவு வலுவாகும் என்றால், அந்த நபியை பத்தி நாங்க படிக்கத்தான். ஏன்னா நபியை நாங்க விரும்புறோம், நாங்க உயிரை விட விரும்பணும், அதுதான் அடிப்படை. உண்மையிலே நாங்க நபியை அதிகமாக விரும்புகிறோம். நபியை விரும்புறதுக்கு விரும்பப்படுவதற்குள்ள எல்லா காரணமுமே அவர்கிட்ட இருக்கு. நாங்க சாதாரணமா ஒருத்தரின் மீது எங்களுக்கு ஒரு பற்று வருவதற்கு ஒன்றில் ஒரு காரணம், அவர் நல்லவர், அவர் நல்ல மனுஷன் எல்லாரும் சொல்றாங்க, நானும் பார்த்தேன் நல்லவர் தான். ஆனா அவரால் எனக்கு ஒன்று நடக்கல, அவர் எனக்கு ஒரு உதவி செஞ்சதும் இல்லை, என்ன சரி ஒன்றை சொல்லி தந்ததும் இல்லை. ஆனா நல்ல மனுஷன் ஊரே சொல்றாங்க, அதனால நான் அவரை விரும்புகிறேன், நல்லவர் என்பதற்காக. அல்லது சில நேரம் சிலரை நாம விரும்புவோம், அவர் நல்லவர் அல்ல, அவரால் எனக்கு நல்லவு நடந்திருக்கு,
அவர் எனக்காக கஷ்டப்பட்டிருக்கிறாரு, எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார் என்பதற்காக. அவர் நல்லவர் என்பதல்ல, எனக்கு நல்லவர் செஞ்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தா ரெண்டுமே இருக்கு. நபிகளாரே ஒரு நல்லவர், நபிகளாரே நல்லவர், அந்த நபிகளார் எங்களுக்காகவே வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட எங்களுக்குண்டே அர்ப்பணமாக வாழ்க்கையை வாழ்ந்தவர். எனவே அந்த நபியுடைய வாழ்க்கைய அன்பு வைக்கிறது கடமை என்பதனால் அந்த கடமை என்ற அந்த அன்பு பரிபூரணமாக எங்களுடைய உள்ளத்துல வர்றதுக்கு நபியிட வரலாறு நாங்க தேடி தேடி படிக்கணும். அடுத்தது இன்னொன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை படிக்கிறது இருக்குது இல்லையா, அது ஒரு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு ஒரு ஆன்மீக ஒரு இன்பம். நீங்க வேண்ட எங்கேயும் பார்க்கலாம், யாராவது வரலாறுகளை பேசுவதை விட அல்லது கேட்பதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை பேசுவதும் கேட்பதும் உண்மையிலே அந்த உடம்புக்கு ஒரு சாப்பாடு எப்படி ஒரு இன்பமோ அல்லது பலமோ அப்படின்ற மாதிரி எங்களோட ஆன்மாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நபியை பற்றி பேச போல உண்மையிலே அன்போட நபியை பத்தி ஒருவர் பேசினால் அவருக்கு சலிக்காது, அது போதும் உண்டாகாது. எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசிக்கொண்டிருப்பார், எவ்வளவு நேரம் பேசினாலும் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கேன். ஏன்னா நபி பற்றி உள்ள அந்த எண்ணம் எங்களோட மனசுல அப்படி இருக்கு. அடுத்தது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த பத்தி பேசுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இன்பம் என்னென்றால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை இருக்குது, அது அந்த ஏழைய உலகத்தில் தோண்டினாங்க தானே. பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள், பெரிய ஆன்மீகவாதிகள், பெரிய தலைவர்கள், அரசியல் அப்படி இப்படின்னு பல பேர் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள், வாழுகிறார்கள். பொதுவாக இவங்க எல்லாருடையும் நபி இந்த அளவு விசேஷம் என்றால், நபியுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், அதுல ஒன்றையுமே நபி ஒளிச்சு இல்லை. நீங்க நல்லா பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு துண்டையும் ரசூல்லா ஒளிச்சு இல்லையே. நபியின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமா தான் இருக்கு. எந்த அளவுனா, சில நேரத்துல ஒருத்தரை பெற்று வளர்த்த வாப்பாவை பத்தி கூட சில விஷயத்த உம்மா மகன் கிட்ட சொல்ல மாட்டார். என்னதான் மகன் வாப்பாவோட அனுபவிச்சாலும், வாப்பாவோட அன்பா இருந்தாலும் சில விஷயத்த உம்மா ஒழிப்பது, அல்லது வாப்பாவே சொல்லி வைப்பாரு, மகனுக்கு இத சொல்லாதீங்கன்ற மாதிரி. ஆனா ரசூலுல்லாஹ் வரலாறு அப்படி இல்லையே. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ட்ட வீட்டுல நபி எப்படி இருந்தாங்கன்னு கேள்வி கேட்கப்பல எந்த ஒரு நேரத்திலையும் நபிமார்கள் அந்த மனைவிமார்கள் சொல்லல, இல்ல அதை பத்தி கேட்கவானா, நபி இல்ல சொல்லவானா அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அல்லது அந்த கேள்வியை மழுப்பி அப்படியெல்லாம் அவங்க பதில் சொல்ல போகல, பதில் சொன்னாங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, வீட்டுல எப்படி நடந்து கொண்டாங்க. நீங்க பார்க்கலாம், உலகத்தில் எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் அவர் நிறைய சம்பவத்துக்கு சேவை பண்ணி பெரிய ஜனாதிபதி அல்லது பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்போல சில விஷயத்துக்கு கேட்டா சொல்லிடுவாங்க, இது தனிப்பட்ட வாழ்க்கை, அது அவங்களுக்கு தேவையில்ல, அது பர்சனல், அது இருக்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், பொது விஷயத்த கேளுங்க. ஏன்னா பல பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் நல்லா பார்த்தா சிக்கல்கள் இருக்கலாம். அந்த பயத்திலே சில பேர் தனிப்பட்ட வாழ்க்கையை சபைக்கு எடுக்கிறது இல்லை, கேட்டாலும் மறைக்கிறது, சம்பந்தப்பட்டவங்களும் மறைச்சிடுறது. அதை பத்தி சொன்னா சமூகத்துல மதிப்பு வராது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை திறந்த ஒரு புத்தகம். நபியுடைய சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே கேட்கப்பட்டுச்சு. அடுத்தது உலகத்துல நாங்களா இருந்தாலும் இந்த நபியை பற்றி பேசுவது மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி, சரியான ஒரு ஆனந்தம். ஏன் தெரியுமா? இன்னொரு காரணம், நாங்க உலகத்துல யாரை பத்தி பேசினோம், கிட்டத்தட்ட நீங்க யாரையும் எடுங்க, எந்த ஒரு மனிதரையும் எடுங்க, கிட்டத்தட்ட யாரை பத்தி பேசினாலும் எங்களுக்கு அவரை நல்லவர் என்று விளங்குது, அவரை பத்தி பாராட்டுறோம், நாங்க அவரை பத்தி நாங்க புகழ்றோம். ஆனால் எங்க நம்ம அடி மனசுல ஒரு சந்தேகம் கொண்டிருக்கோம், ஒரு குறுகுறு கொண்டிருக்கோம். இவ்வளவு பாராட்டுறோமே, நாங்க பாராட்டும் அளவுக்கு இவர் உண்மையிலே இருப்பாரா? நாங்க இவரை நல்லவர் என்று சொல்றோமே, உண்மையிலே எங்களுக்கு தெரியாம ஏதாவது குழப்பங்கள், குளறுபடிகள், கெட்ட பழக்கங்களோ அல்லது சில பிழையான நம்பிக்கைகளோ ஏதோ, நான் விரிவா சொல்ல டைம் இல்ல, நீங்க பார்க்கலாம். மிக பிரபலமானவர்களின் வாழ்க்கையில் கூட, வரலாறில் பொதுவா நல்லவர்கள் என்று சொல்லப்பட்ட அறிவாளிகளின் வாழ்க்கையில் கூட அவர்களிடம் சில பலகீனங்கள் இருக்கும். பலகீனம்னா அந்த களவு செய்யறது, விபச்சாரம் செய்யறதல்ல, அந்த சில பலகீனங்களை பார்த்தா எங்களுக்கே யோசிச்சு இருக்கிறேன், என்னடா இவ்வளவு பெரிய அறிவாளி இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாரு.
என்னடா இவ்வளவு பெரிய அறிவாளி இப்படியெல்லாம் சரி இருக்கிறாரே, அவருக்கு தவறு இருக்குது என்ற மாதிரி. எனவே யாரை பற்றி பேசும் பொழுதும் பொதுவாக அவரை பற்றி ஒரு அடிமனதில் இவ்வளவு பாராட்டுகிறனே, எங்கேயாவது குழப்பங்கள் இருக்குமோ, என்ன சரி பிள்ளைகள் மறைக்கப்பட்டிருக்குமோ, அல்லது அப்படி இப்படின்னு நினைக்கும் எங்களுக்கு. நான் நபியை பற்றி ஆத்ம திருப்தியுடன் பேசலாம். ஏனென்றா அவர்கள் பரிபூரணமான ஒரு மனிதர், அல்லாஹ்வினால் பாராட்டப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். அந்த ஒரு திருப்தி சீராவில் இருக்கு. நவீன வரலாறு வேற யாற்று வரலாறும் அந்த 100% நிறைவு ஒன்று மனசுல வராது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட சீராவை நாம படிக்கிறதுல இன்னும் ஒன்றேனாண்டால், இந்த தர்வா இருக்குது, சத்தியத்துக்கான அழைப்பு பணி. இந்த அழைப்பு பணியுடைய முறை என்ன, அதனுடைய கட்டங்கள் என்ன, அழைப்பு பணியில் ஈடுபடும் பொழுது நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன, அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த நபியுடைய அந்த சீராவுல வந்துகிட்டே போகும். அவர்தான் மிகப்பெரிய தானி. அடுத்தது அழைப்பு பணியில் நபியவங்க உலகத்தில் மிகச் சிறந்த மனிதர்களுடனும் வாழ்ந்தார்கள். நபி வாழும் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள். இந்த உம்மத்திலே மிகவும் மோசமானவர்களையும் உடனே நபி வாழ்ந்தார்கள். அபூஜகல் போன்ற, உத்பா, ஷைபா போன்றவர்களுடனும் வாழ்ந்தார்கள். எனவே தர்வா பயணத்துல நபியவங்க நல்லவங்களோட தவா பண்ணினாங்க. நபியவங்க மிக தீயவர்களையும் கொடியவர்களையும் எதிர்கொண்டாங்க. எனவே நபியுடைய வாழ்க்கையை நாங்க துல்லியமா படிக்க இந்த அழைப்பு பணியுடைய கட்டங்கள் எப்படி, படிப்படியான சொல்ல எப்படி அழைப்ப செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும் தானே. மக்காவுல மிச்சம் ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகிரங்கமா சொல்ல போகல ஃபெஸ்ட்ல. ஏன்னா கடுமையான பாத்தில் ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது, சத்தியத்தை பற்றிய அறிமுகமே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் சூழலில் அந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு பல கட்டங்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் வரலாறு பாருங்க. மிக ஆரம்பத்துல அபூபக்கர் சஃபா மலையில ஏறி கூட ரசூலுல்லாஹ் சொல்ல போகல. ஆக ஆரம்பத்துல தனக்கு மிச்சம் நெருக்கமான ஹதீஜா, அபூபக்கர், அலி போன்ற நான் சொன்னா நம்புவாங்க அப்படின்னு உள்ளவங்களோட மிக ரகசியமாக அவங்களுக்கு மட்டும் சொன்னாங்க. அவங்க தான் பின்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா சொன்னாங்க. அந்த கட்டத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாக்கப்படும் பொழுது திருப்பி தாக்கவும் இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு கட்டம் வந்துச்சு, தாக்கப்படும் பொழுது திருப்பி தாக்கினார். அதையும் தாண்டி இன்னொரு கட்டம் வந்துச்சு, ஹுதைபியா உடன்படிக்கைகளுக்கெல்லாம் பின்னால் தேடி போய் சத்தியத்தை சொன்னார்கள். ஏற்காதவர்களுடன் படையெடுப்பு நடத்தி அந்த தர்வாவுக்குள்ள இடத்தை எடுத்து கொடுத்தாங்க. இப்படி பல கட்டங்கள் இருக்கு. நவீன வரலாறு படிக்கப்பட விளங்கும். தர்வாவை எப்படி செய்யணும், எதிரிகளை எப்படி கையாள்வதுங்கிறதெல்லாம் தெளிவாக விளங்கும். அடுத்தது அந்த தர்வாவுடைய நடைமுறை, அந்த பண்புகளை பார்க்கலாம். இப்படித்தான் நடக்கணும். யாராவது எதிர்த்தா அவரோட நபி எப்படி நடந்திருக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வரலாறு படிக்கிறதுல இன்னும் ஒரு நலவும் இருக்கேனால், நபீன வரலாறு நாங்க விரிவா படிக்கப்பல நாங்க கட்டாயம் நபிக்கு நடந்த அற்புதங்களை படிப்போமே. நபி அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு ஆதாரமாக குர்ஆன், அதுதான் ஆதாரம். அது முஅஜிஸா, அற்புதம். ஆனா நபியோட வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு. உறுதியான சஹீஹான ஆதாரங்கள் படிக்க நிறைய நடந்துச்சு. நபியோட விரல்களுக்கு அடையாள தண்ணி வந்துச்சு. நபி சூரியனுக்கு, இந்த சந்திரனுக்கு சைக்கிளை பண்ணி நாங்க 2ஆக குழந்துச்சு. இப்படி நிறைய பல பேர் சுகம் இல்லாதவங்களை தடவி நாம சுகமாகிச்சு. இப்படி நிறைய இருக்கு. நபியோட அற்புதங்கள் நிறைய இருக்கு, ஆதாரபூர்வமானது. அதே மாதிரி நபிக்கு சில தனிப்பட்ட சட்டங்களும் இருக்குது. அப்படித்தானே, மற்றவங்களுக்கு அது இல்லை. உதாரணம், ஒரே நேரத்தில் 4 பேருக்கு மேல கல்யாணம் முடிக்கிறது யாருக்கும் மேலாது, அது நபிக்கு மட்டும் உள்ள சட்டம். அதே மாதிரி நோன்பு இருக்குது, தொடக்காம தொடர்ந்து அடுத்தடுத்து நோன்பு பிடிக்கிறது. அப்படி தொடர்ந்து பிடிக்கிறது நபிக்கு கூடும். இப்படி சில விசேஷமான பிரத்யேகமான சட்டங்கள், அது அவர்களுக்கு சிறப்பு கொண்டு அல்லாஹ் கொடுத்திருந்தாங்க. எனவே இந்த நபியிட அற்புதங்களை நாங்க படிப்போமே. நபி இப்படி பண்ணினாங்க, இப்படி பண்ணினாங்க, உஹது மலை ஆடிடுச்சு, ரசூலுல்லாஹ் காலால தட்டி உதச்சு தட்டினாங்க, உடனே நின்றுச்சு. நிறைய அற்புதம் நடந்துருக்கு, சஹீஹான அற்புதம், ஆதாரபூர்வமான இதுகள் வந்தது. அந்த அற்புதங்களை படிக்க அந்த நபியின் மீது இருக்கும் அந்த நம்பிக்கை இன்னும் எங்களுக்கு உறுதியாகும். இந்த அளவுக்கெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தினவர்ன்றது எங்களுக்கு உறுதியாகும். அடுத்தது ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை நாங்க படிக்கப்படும், அதை கொஞ்சம் முழுமையாக படிப்போம். எல்லா கட்டங்களையும் உள்ளடக்க படிக்கப்பட
எங்களுக்கு விளங்குற ஒரு உண்மை இருக்குது என்னன்றால், ரசூலுல்லாஹ் என்னதான் நபியா இருந்தாலும், அவங்களுக்கு அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுப்பாண்ட மாதிரி இருந்தால், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் உத்தரவின் படிக்கு உதவியுடன் அற்புதங்களை செய்ய முடியுமானவராக இருந்தால், நபியுடைய வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையாத்தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் அற்புதத்தால செய்யல. அப்படித்தானே? அற்புதம் நடந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே அற்புதத்தால செய்யல. சில அவுளியாக்கள் என்று சில கராமத்துகளை சொல்லிக்கிட்டு போவாங்க. சில அவுளியாக்களை பத்தி சொல்லிக்கிட்டு போகல. சில பொதுமக்களுக்கு நினைக்கிறது, இவரை மாறிண்டா எப்படி வாழையலாது, எல்லாமே அசாதாரணம்னா விளங்குது அவனுக்கு. இயல்பான சாதாரண பௌதீக விதிகளுக்குள்ள மாதிரி இல்ல, எல்லாமே புதினமா இருக்குது. தண்ணியில நடக்கிறாரு, காத்துல பறக்கிறாருன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி இப்படின்னு சொல்லப்பல இது சராசரி எங்களுக்கு இவரை போல் வாழ முடியாது, இவரை மாதிரி எங்களுக்கு இவரை பின்பற்ற முடியாதுன்னு நினைக்கும். நிறைய கராமத்துக்கள் தான். அவுளியாக்களை பத்தி பேசக்கூட முழுக்க கராமத்துல தான் காலத்தை கொண்டு போறது. அப்படி சில பேர் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை எடுக்க பார்க்க, ரசூலுல்லாஹ் அற்புதங்கள் நடந்துச்சு. ஆனால் நபி அவங்களோட வாழ்ந்தாங்க எப்படின்னால் ஒரு சாதாரணமான இயல்பான வாழ்க்கை தான். யுத்தங்கள் நடந்துச்சு, வெத்தினாங்க, சில யுத்தத்துல தோக்காமல் இருக்கலையே. அப்படி அந்த தோக்காம இருக்கிறதுக்கு படையெல்லாம் கொண்டு போகும் தேவையில்லையே. ஜின்களையோ அல்லது மலக்குமார்களையோ போட்டு அல்லாஹ் கிட்ட கேட்ட உடனே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வெத்தறிஞ்சு ஹிஜ்ரத் போனாங்களே, நாள் கணக்கு நடந்து பயந்து புகையில் ஒழுந்தி நாள் கணக்கு நடந்து போனாங்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காத்தை விஷப்படுத்தி கொடுத்த மாதிரி நபிக்கு கேட்கலையே. ஹிஜ்ரத்து போய் காட்டினாங்க அப்படின்னா, சராசரி ஒரு மனிதன் ஹிஜ்ரத்து போவதா இருந்தால் எப்படித்தான் போறது? ரகசியமாக திட்டமிடணும், கவனமாக வேலைகள் நடக்கணும். அண்ணா அப்படி நபீட வாழ்க்கையில அது ஒரு ஆச்சரியம். நபீட வாழ்க்கையை படிச்ச ஒருத்தருக்கு இப்படியும் சாதாரண ஒருவருக்கு வாழணும். படிச்சவன் படிக்காதவன், பெரிய கராமத்துள்ளவர் இல்லாதவரை அப்படி யாருக்கும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கையை நபி வாழ்ந்து காட்டினார். அப்படிதான் நபியுடைய முன்மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நாங்க படிக்கிறதுனால கிட்டத்தட்ட அதை நல்லா படிக்க போல குர்ஆன்லையும் நாங்க பல பகுதிகளை படிக்கிறோம் தான். ஏன்னா சீராவில் பிரதானமாக வரும் சில சம்பவங்கள் குர்ஆனில் சில சூரத்துகளில் நிறைய பேசப்பட்டிருக்கு. எந்த அளவுனா சீராவில் சில சம்பவங்களுடைய பெயரே குர்ஆன்ல சில சூரத்துக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா அந்த சூரத்துல் அன்ஃபால் 8வது சூரத்து குர்ஆன்ல, ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான் வருது 8வது சூரத்து. அந்த சூரத்தில் நிறைய பேசுறது பத்ர் யுத்தத்தை பத்தி. அடுத்ததாக சூரத்துல் ஹஷர் 59வது சூரா, அதுல நிறைய பேசுறது பனு நதீர் என்கிற யூத கோத்திரம் அவங்க செஞ்ச குத்தத்தின் காரணமாக மதீனாவுல நாடு கடத்தப்பட்டாங்க. அந்த சம்பவத்தை நிறைய சூரத்துல் ஹஷர்ல பேசப்படுது. இப்னு அப்பாஸ் சொல்லுவார், சமூக சித்தும் சூரத்து பனி நதீர், அங்க நீங்க வேணும்னா சூரத்து பனி நதீருடைய பேர் சொல்லுங்க சொல்லுவார். அதே மாதிரி சூரத்து தௌபா 9வது சூரத்து, முக்கியமான ஒரு யுத்தம் தபூக்க பத்தி நிறைய பேசுது. சூரத்துல் அஹ்ஸாப்னே ஒரு சூரா இருக்குது, 33வது அத்தியாயம். அஹ்ஸாப் யுத்தம் இருக்குதே, அந்த சொல்லுவோம் அகலி யுத்தம் அல்லது கூட்டுப்படை தாக்குதல், முக்கியமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை பத்தி நிறைய பேசுது. ஆல இம்ரான் 3வது சூரத்தில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஆயத்தை உஹது யுத்தத்தை பத்தி பேசுது. எனவே வரலாறை படிக்கும் பொழுது நபியின் வரலாறில் குர்ஆன் கட்டாயம் வந்து போகும். கிட்டத்தட்ட நாங்க குர்ஆன்ல பலதை நாங்க படிக்கிறதுக்கு ஏழுமாகும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபியின் வரலாறை படிப்பவர் கட்டாயம் நபியின் காலத்து சமூகத்தை படிப்பார். குறிப்பாக சஹாபாக்களுடைய தியாகம், நபியை பின்பற்றுதல் இருக்கிற ஆர்வம், மார்க்கத்தில் அவர்கள் இருந்த தெளிவு, இதுகளை பற்றி படிப்போம். மறுபக்கத்தில் தாவாவுக்கு எதிரான இந்த தீயவர்களுடைய நிலைப்பாடுகள், அவங்களை ரசூலுல்லாஹ் கையாண்ட மாதிரியும் படிப்போம். சரி, எனக்கு மிச்ச நேரம் இல்லை, ஒரு 35 நிமிஷம் அப்படி மாதிரி தான் பேச, 40 நிமிஷம் பேச சொன்னாங்க. சரி, சீராவை படிப்பதற்கான காரணம் ஏன் என்று கேட்டால் இப்படி நிறைய காரணங்கள். சரி, அடுத்தது சீராவை நாங்க எப்படி படிக்கிறது, படிக்கணும்ன்றது விளங்குது, காரணங்கள் எல்லாம் விளங்குது, தேவை விளங்குது. அதை எப்படி படிக்கணும்னா, நபியின் வரலாறு படிக்கிறதுல எப்படி படிக்கிறேன்னு கேட்டா 2 விஷயம் இருக்குது அதுல. ஒன்று, ஆதாரபூர்வமாக படிக்கும், அறிவு ரீதியாக படிக்கும். அடுத்தது கொஞ்சம் உணர்வு பூர்வமாகத்தான் படிக்கும். இந்த 2ம் இருக்கணும் கட்டாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்க போல ஆதாரம் இருக்குதான்னு பார்த்துதான் படிக்கும். ஏன்னா
அந்த பொதுவான விதி இருக்குது. மிச்சம் டைம் இல்லை எனக்கு. பொதுவான வரலாறு இருக்குது. அங்க அப்படி நடந்துச்சாம், இங்க எப்படி நடந்துச்சாம் இருக்குது தானே பொதுவா வரலாறு. இப்படி ஒரு காலத்துல யுத்தம் நடந்துச்சாம் பொறுத்துக்கள்லாம், அங்க அப்படி நடந்துச்சாம், அங்க பூகம்பம், அங்க எரிவேலை வெடிச்சுச்சாம், அங்க சுனாமியாம், இந்த அப்படியாம் எப்படியாம் இருக்குது. இது மாதிரி வரலாறு. அதுகளை நம்புறதுக்கு, ஹதீஸ்களை நம்புறதுக்கு தேவைப்படும் அளவுக்கு அறிவிப்பாளர் வரிசையின் நம்பிக்கை, உறுதி அதெல்லாம் தேவை. அது பொய்யென்று தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, நம்பிக்கிட்டு பேசிடலாம், பிரச்சனை இல்லை. வரலாறு பொதுவா அப்படித்தான். பொய்யில் உறுதியா தெரிஞ்சா நம்புறது இல்லை. மற்றபடி வரலாறுகளை பொதுவான வரலாறு சொல்லப்படும் பொழுது அது எப்படி, அறிவிப்பாளர் வரிசை எப்படி, அதுல உள்ளவங்க யாரு யாரு, தொடர் இருக்குதா, அருந்து போய் இருக்குதா, நல்லவர்களா விட்டவர்கள் எல்லாம் தேடுறது கட்டாயம் இல்லை. பிழை அல்ல, பொய் அல்லன்னு தெரிஞ்சுட்டா சும்மா பேற்ற வேண்டியது. அப்படி பார்த்தா எங்கட ஆட்சியப்பட வரலாறு, எங்கட அப்படி வரலாறு, எங்கட ஊர் வரலாறு அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த சைட்ல தான் வந்து சேருது. அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் வரலாறு ஒரு மனிதனின் வரலாறு தான். ஆனால் நபியுடைய வரலாறு அதை விட வித்தியாசமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு என்பது, வாழ்க்கை என்பது வரலாறு என்பதை விட அது மார்க்கம். நபியிட வாழ்க்கை இருக்குது, அது யாரோ ஒருவர் வாழ்ந்து போன வரலாறு என்பதை விட நபியுடைய வரலாறு என்பது மார்க்கம். ஏன்னா நபியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்க ஆதாரமா எடுக்க போறோம், குறிப்பாக நுபுவத்துக்கு பின்னால. எனவே அந்த மாதிரி ஒரு முக்கியமானவர் தான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அகீதாவுல ஒரு முடிவு எடுப்போம், அல்லது ஃபிக்ஹ்ல ஒரு முடிவு எடுப்போம், அல்லது பொதுவான அரசியலில் ஒரு சட்டம் ஒன்று எடுப்போம் மாதிரி. எனவே சட்டங்களோட சம்பந்தப்படுது நபியோட வாழ்க்கை. மற்றவங்களோட வாழ்க்கையை வச்சு நாங்க சட்டம் எடுக்க போறது பொதுவாக. எனவே நபியின் வரலாறை படிக்கும் பொழுது ஆதாரபூர்வமாக படிப்பது என்பது முக்கியமானது. ஏன்னா நம்பிடுவோமே என்ன புத்தம், இன்னும் சில பேர்ட்ட ஒரு போக்கன் இருக்கு. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது, அந்த அற்புதங்களை சொல்லும் பொழுது சில பேர் சொல்ற எல்லாத்தையுமே நம்புறது. ஆதாரம் இருக்கான்னு கேட்டா திருப்பி கேட்கறது அப்படின்னா, ஏன் அல்லாவுக்கு அப்படி செய்ய இயலாதா, அல்லாவுக்கு அப்படி செய்ய இயலாதா? ரசூலுல்லாஹ் பிறந்த நேரம் நடந்ததாக சொல்லப்படும் பல அற்புதங்கள் ஆதாரம் இல்லாது. அதுல ஒன்று சொல்ற, அந்த ரசூலுல்லாஹ் சாதாரணமான எங்களை உங்களை மாதிரி பிறக்கல்ல, ரசூலுல்லாஹ் வேற மாதிரித்தான் உம்மோட உடம்புல இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்றது. அப்படி சொல்றது நம்பிக்கை இருக்குது. அப்படி ஆகட்டும், அதுக்கு ஆதாரம் இல்லை. கேட்டா சொல்றது, ஏன் அல்லாவுக்கு அப்படி பண்ற இயலாதா அப்படின்னு கேட்கறது. அப்ப எந்த ஒன்றை சொல்லும் பொழுதும் அப்படி நடத்த அல்லாவுக்கு முடியாதான்னு கேட்பது முறை இல்லை. அது நடத்திருந்தால் தானே நம்புவோம். அல்லாவுக்கு முடியுமா முடியாதான்னு பேசுறது உண்டு அல்லையே, நடந்ததா இல்லையா என்பதுதான் இங்க தேவை வரலாறு. எனவே ரசூலுல்லாஹ் வரலாறுகளை சொல்லும் பொழுது அந்த அப்படி ஒரு நபியை பற்றி அந்த எங்களோட உம்மத்துக்கிட்ட ஒரு சமூகத்தில் ஒரு பிழை இருக்குது. ஏதாவது ஒன்று நலவுன்றது அடிப்படையில இருந்துதான் இவங்க நினைச்சதெல்லாம் அதுக்கு சேர்க்கிறது. மேராஜ் எல்லாம் அப்படித்தான். மேராஜ் ஆதாரபூர்வமானது மேலே நடந்துச்சு. மேராஜ் விஷயத்துல சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே நம்புறது. ஆதாரமே இல்லை என்று உலமாக்கள் ஏகோபித்து சொன்னதையும் இவங்க நம்புறாரு. ஏன்னா அது அற்புதம், அது புதினம். அந்த புதினத்தை இன்னும் புதினம் ஆக்குறதுக்கு இவங்க பொய்யெல்லாம் சொல்றது மாதிரி சொல்றதெல்லாம் நம்புறோம். எனவே எங்கட நபியின் விஷயத்துல நாங்க படிக்கும் பொழுது ஆதாரபூர்வமாக படிக்கிறதுக்குள்ள ஒரு முறையை தான் பேணணும். எனவே எந்த ஒரு தகவலையும் இது எங்க வந்திருக்குது எப்படிங்கிறத நாங்க பேணணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை எங்களுக்கு பொதுவாக மார்க்கம். அவர்கள் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வினால் எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கப்பட்ட நபி. சரி, இந்த விஷயத்துல இல்மியன் ஆதாரபூர்வமான அமைப்புல நபியின் வரலாறை படிக்கணும்ன்ற விஷயத்துல அந்த வரலாறை ஆதாரபூர்வமாகவே திரட்டி இந்த உம்மத்துக்கு படிச்சு கொடுக்கறதுல அன்றையிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே உலமாக்கள் நியாயமாக அவங்களோட பணிகளை தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கின்றே முயற்சி பண்ணி ஆதாரபூர்வமாக தேடி அது அறிவிக்கப்பட்ட வழிகளை எல்லாம் தேடி தொகுத்திருக்கிறார். அது இன்று வரைக்கும் நடக்குது. இன்றைய தற்காலத்தில் கூட அண்மை காலத்து அல்லது சமகாலத்து உலமாக்கள் நபியின் வரலாறை இன்னும் தெளிவா வடிச்செடுத்து சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே சும்மா சொல்லிக்கொண்டு போகாம அது எங்க வருது, எப்படி வருது, ஹதீஸ்களை ஆராய்வு செய்வதை போல் அதை செய்து கொண்டு அப்படி போறதை நாங்க பார்க்கலாம். அந்த முயற்சி இன்றைக்கும் நடக்குது. ரசூலுல்லாஹ் வரலாறுல இப்ப சட்டங்களுடன் சம்பந்தம் இல்லாத, அகீதாவோட சம்பந்தம் இல்லாத ஒன்றா இருந்தால் அது உறுதியான ஆதாரம் இல்லாட்டியும் அதை நம்பிக்கிட்டு போறதுல பிழை இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் நபியுடைய வரலாறு பொதுவாக ஆதாரபூர்வமாக தேடப்பட வேண்டியது.
ஆதாரபூர்வமாக நபியின் வரலாறை தேடி எழுதிய உலமாக்களின் ஆக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எழுதப்பட்ட சிலது இருக்குது. அத மேராஜ் இருக்குது, ரசூலோட வரலாறு மேராஜ் முக்கியமான சம்பவம். அந்த விண்ணுலக யாத்திரை இருக்குது, அதை பத்தி எழுதப்பட்ட மேராஜ் இப்னு அப்பாஸ்க்கு ஒரு கிதாப். இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், இப்படித்தான் மேராஜ் நடந்தது. முக்கியமான ஆள் இப்னு அப்பாஸ், பெரிய அதிகாரி, அவர் சொல்றாருன்னே ஒரு கிதாப் இருக்கு. அந்த கிதாப் பேரே அப்படி. உலமாக்கள் பொதுவா எச்சரிக்கிறாங்க, அதை வாசிக்க வேண்டும். அதுல நிறைய இருக்கிறது ஆதாரம் இல்லாத கற்பனைகள், இட்டு கட்டப்பட்டவைகள். எனவே நபியின் வரலாறு எழுதப்பட்டதிலையும் சில நேரத்துல இல்லாதவைகள் எழுதப்பட்டிருக்கு, சரியாக தேடி பார்க்காமல் எழுதப்பட்டிருக்கு. சில பேர் எழுதினவங்களை குறை சொல்ல இயலாது, தவறுதலாக எழுதியிருக்கலாம். ஆனா உலமாக்கள் சில பேர் அதை தெளிச்சு வடிச்சு எடுத்து ஆதாரபூர்வமாகவே எழுதி இருக்கிறார். ஏன்னா அதுகளை நாங்க தேடி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பொதுமக்கள் என்று வரப்போல எங்கட நிலைமை, அந்த எங்களுக்கு அரபு பொதுவா தெரியாது தானே. அரபு மொழியில் எழுதப்பட்ட நூல்களை விட எங்களுக்கு பரிச்சயமான மொழிகள்ல நாங்க நூல்களை தேடணும். அல்ஹம்துலில்லாஹ் நபியுடைய வரலாறு உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா மொழிகளாலும் எழுதப்பட்டிருக்கு. தாராளமா கைக்கு இப்ப கிடைக்குது. நாங்க முயற்சி பண்றதும் தெரிவு செஞ்சு எடுக்கிறதும், நாங்க அதுக்கு திட்டமிட்டு அதுக்கு வேலை செய்யறது மட்டும்தான் இருக்கு. அதுல அண்மை காலத்தில் எழுதப்பட்ட முக்கியமான ஒரு கிதாபு தான் ரஹீகுல் மக்தூம் என்கிற ஒரு அரபுல எழுதப்பட்ட கிதாப். இந்திய அறிஞர் தான் எழுதினார், சஃபியுர் ரஹ்மான் முபாரக் பூரி. நல்ல அழகா தொகுத்து இருக்கிறாரே, அண்மை காலத்தில் எழுதப்பட்டது. அது நிறைய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழ்லையும் இருக்கு. எனவே அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆலிமுடைய வழிகாட்டலில், அவருடைய ஒரு சிபாரிசு மாதிரி வழிகாட்டல்ல ஒரு கிதாப் ஒன்றை தெரிவு செஞ்சு நாங்க அதுகளை வாசிக்கலாம். ஆனா ஒன்று, அந்த மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது தேவை. ஏன்னா எந்த ஒன்றை நீங்க சீரா மட்டும் இல்ல, நீங்க குர்ஆனை விளங்குவது, ஹதீஸை விளங்குவது, எதில் இருந்தாலும் மொழிபெயர்ப்பு என்பது விளங்குவதற்கு ஒரு வழிதான், நான் இல்லை என்று சொல்லல. ஆனால் ஆச்சிறந்த வழி அந்த மொழியிலே அதை படிப்பதுதான். அதுதான் அசல், ஒரிஜினல். ஒரு இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, யாராவது எழுதியது அவர் இங்கிலீஷ்ல அவர் எழுதியிருந்தா நாங்க இங்கிலீஷை படிச்சு அதை படிச்சு விளங்குறது தான் அசல். அதை தமிழுக்கு யாரோ ஒருவர் மாற்றும் பொழுது அந்த அளவுக்கு அதுல எங்களுக்கு உறுதியை காண முடியாது, சில பொழுது விலை போகலாம். எனவே தர்ஜமாக்கள் வரும் பொழுது எதுலையும் தான் நான் பொதுவா சொல்றேன், குர்ஆன்ல இதுல ஹதீஸ்ல மொழிபெயர்ப்புகளையும் தான் உண்மையிலே தரமான மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதுல கொஞ்சம் கவனமாகத்தான் போகணும். ஒரு சிறந்த ஒரு ஆலிமுடைய வழிகாட்டல்களுடன் தான் அதை போகணும். ஆனா இருக்கு, சீராவும் இன்றைக்கு அப்படி இருக்குது. எனவே அந்த மாதிரி நாங்க எழுதினவரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். சும்மா தமிழ்ல இருக்குது, சும்மா நல்ல அழகான இலக்கிய நடை என்பதற்காக எடுக்க இயலாது. எழுதினவர் என்ன கொள்கை எங்களுக்கு தெரியாத பிரச்சனையே. கொள்கை எழுதுபவரின் கொள்கை அவருடைய எழுத்தில் கட்டாயம் தாக்கம் செலுத்தும். பிழையான கொள்கை உள்ளவராக இருந்தால் சிக்கலாகிடும். எங்களுக்கு விளங்காமலே சில பிள்ளைகளை நம்ம போட்டுட்டு வைத்துருவார், அவரோட பிரச்சனைகள். எனவே அந்த பின்னணிகளை அறிந்து ஆனா வழி இருக்கு, எங்களுக்கு அதுக்கு வழி இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுல சீரா பல மாதிரி அணுகப்படுது, அப்படித்தானே. அதுக்கு சில என்னன்னா இந்த சீரா நபியின் வாழ்க்கை வரலாறு ஃபில்மாக கூட எடுத்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வேறையா சீரா கிதாப் எழுதுறாங்க, நபிகளார் பற்றி சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுறது. சின்ன பிள்ளைகளுக்குன்னே வீடியோ கிளிப்புகள் எல்லாம் தயாரிச்சு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி எல்லாம் செஞ்சு போகுது, தேடலாம். ஆனா இதுகளை வச்சு கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த காட்சிப்படுத்தும் பொழுது சினிமாக்காரன் அதை காட்சிப்படுத்தும் பொழுது அவருக்கு கொண்டாடுற காட்சி எல்லாமே இதுதான் அந்த காலம் நினைச்சு நாங்க ஏமாந்திரப்படாது. அதுகள்ல சரியான பொறுப்பான பகுதிகள், ஆனாலும் வழிகள் இருக்குது. நான் இதான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய முயற்சிகள் அதுக்கு நடக்குது. அடுத்தது, நபியுடைய வரலாறை படிக்கும் பொழுது அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக தேடி படிக்கணும். அடுத்தது, நபியுடைய வாழ்க்கைய உணர்வு பூர்வமா படிக்கணும். அந்த ஏதோ நாங்க எத்தனையோ வரலாறு படிக்கிறோம் தான், அந்தந்த அரசியல்வாதிகள், பெரிய நாடுகளை உருவாக்கியவர்கள், அதெல்லாம் சும்மா அப்படி படிச்சுட்டு அப்படி போறோம், எங்களுடைய உள்ளத்துல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி இருக்க முடியாது. நபியை பற்றி பேசும் பொழுது உணர்வு பூர்வமாக இருக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி மிக நெருக்கமான தோழர், மிச்ச நாள் நபியோடு இருந்தவர். அவர் நபியின மௌத்துக்கு பின்னால அவர் படிச்ச மாணவர்கள் சொல்றார், அவர் ரசூல்லா பத்தி பேச எடுத்தாலே அவன் முகத்துல எல்லாம் ஒரு ஜாதி மாத்தம் வந்துடும், கவலை மாதிரி, சும்மா மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி முகத்துல மாத்தம் வரும் அவருக்கு. அந்த அளவு டக்குன்னு அது பேசப்படே கவலை. இப்படிப்பட்ட நபியை பற்றி பேசுறோமே, எங்கள சில பேருக்கிட்ட அது காண கஷ்டம். சும்மா ஒரு ஈரம் இல்லாத, உணர்வு இல்லாமல்
ஏதோ வந்தாரு, செய்தியை சொல்லிட்டு போனார், இப்படி பண்ணினார் அப்படி பண்ணினார் மாதிரி. நபியை அப்படி கற்பனை பண்ணும் ஒரு சிந்தனை கூட்டம் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னா நபி அது பெருசா ஒண்ணுமில்ல, அவர் செய்தியை கொடுக்க வந்தாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, செய்தியை நாங்க பார்த்துட்டு நாங்க பார்க்க வேண்டியது அந்த மாதிரி. நபி அப்படி அல்ல. எங்களுக்கு நபிக்கும் இடையிலான உறவும் உணர்வும் அப்படி இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வரலாறை படிக்கணும் அந்த அன்போடு, அந்த பற்றோடு. உம்மா மௌத்தா போன உம்மாவை பத்தி பேசப்பல வருமே. மௌத்தா போன உம்மா அவங்களோட சாப்பாட்டை பத்தி நாங்க பாராட்டி ஒரு இடத்துல பேசப்பல அந்த உம்மாட பழைய மனசெல்லாம் அடைச்சுக்கிட்டு வருமே. அந்த உம்மாட நிலவோ, உம்மாட தியாகம், உம்மாட அன்போ, அந்த கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி அந்த கவலை, அந்த பற்று, அந்த உணர்வு இருக்கணும் நபியை பேசப்படும். சஹாபாக்கள் அது இருந்துச்சு. இந்த உணர்வு யாரை பற்றி பேசுகிறோம் என்றால் எங்களுக்காகவே வாழ்ந்தவரை பற்றி பேசுகிறோம், எங்களுக்காகவே தன்னை தியாகம் பண்ணியவரை பற்றி பேசுகிறோம். அந்த அந்த உணர்வுபூர்வமான அமைப்புல தான் படிக்கணும், பின்பற்றும் நோக்கத்தில் படிக்கும். சும்மா ஏதோ கேட்டோம் இன்ட்ரெஸ்ட். நானும் ஒரு இடத்துல உஹது யுத்தத்தை பத்தி பேசின ஒரு யங் போய் வந்து சொன்னாரு, நிலசோலே சும்மா இங்கிலீஷ் படம் மட்டும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த யுத்தத்தை பத்தி சொன்னப்போ. அப்படி யோசிக்கப்படாத யுத்தத்தை ஒரு இன்ட்ரெஸ்டா கேட்டதுக்கு சொன்னாரு. அவருக்கு அந்த பார்த்ததுக்கு அவர் சொன்னாரு, இங்கிலீஷ் படம் மட்டும் பார்த்த மாதிரி இருந்துச்சு நிலசோல வீண்டாரு. ஆனா அந்த போக்கில் இருந்து அப்பாற்பட்டு நாங்க பார்க்கணும், இது எங்களுக்கு நாங்க பின்பற்றணும், இது எங்களை மாத்தணும், இது உணர்வோ, இது தியாகம், இதுல கொஞ்சத்தையாவது நாங்க செய்யணும் மாதிரி. எனவே நபியின் வரலாறு உணர்வு பூர்வமாக நபியின் மீது பற்றோட நாங்க படிக்கணும். அடுத்தது நான் கொஞ்ச நாளைக்கு முதல் சீராவை பத்தி ஒரு இடத்துல பேச போன இடத்துல ஒரு பெரிய துக்தூர் சந்திச்சாரு, ஒரு கலாடி பெரியாரி மாதிரி. அப்ப அவரை நான் பேச போறேன்னு போல என்ன சொன்னாரு, அந்த நீங்க பேசுறதா இருந்தா அந்த மக்கள் கிட்ட பேசி முடிஞ்ச போறோம், நீங்க ஒரு உறுதிமொழி மாதிரி எடுங்க, அவங்கள்ட்ட ஒரு வாக்கு மாதிரி எடுங்க. கட்டாயம் நான் நபியின் வரலாறை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையா படிப்பேன் ஒரு உறுதிமொழி எடுங்கன்னு சொன்னார். நான் அப்படி எடுக்க போகல, இங்கேயும் நான் எடுக்க போகல. நான் சொல்றேன் என்னன்றால், நாங்க எங்களுக்கு நாங்களா மனசுல ஒரு உறுதி ஒன்று எடுக்கணும். எங்களுக்கு நினைச்சால் நேரம் இருக்குது, நாங்க படிக்க நினைச்சா அதுக்கு வழி இருக்குது, வழிகாட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய ஒன்றும் கூட நபியுடைய வரலாறு. நாங்க மனசுல ஒரு உறுதி ஒன்று எடுக்கணும். நபியின் வரலாறை ஆரம்பம் தொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு முழுமையாக அவங்க பிறந்ததுல இருந்து மௌத்தாக வரைக்கும் உள்ள வாழ்க்கை ஓர்டர் படிக்க அந்த வரலாறு ஏதாவது ஒரு புத்தகத்திலாவது முழுமையாக படிக்கணும் என்கிற அந்த ஒரு மன உறுதி எடுக்கணும். எடுத்ததுக்கு ஒரு திட்டம் போட்டு நேரம் ஒதுக்கினா எங்களுக்கு கொஞ்ச காலத்திலேயே அல்லது ஒரு நீண்ட காலத்திலேயே அதை முடிக்கலாம். ஏன்னா எங்களை நபியை பத்தி நாங்க தெரிய வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு. எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் விளக்கத்தை தரணும். அந்த நபியை நல்ல முறையில் அறிந்து புரிந்து அந்த நபியை பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தரணும். வாஹும் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.